போன இடத்துல இந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு நான் துளி கூட எதிர்பார்க்கலைங்க. வணக்கம், நான் தான் உங்கள் எலக்ட்ரிஷியன் ஜெயக்குமார், கடம்பத்தூர். நேற்று ஒரு மாவு மில்லு பவர் ஃபேட் பெனால்ட்டி கட்டின்னு இருக்காங்க. அதே போல் நிறைய பேர் பவர் ஃபேட்னா என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் பில்லு கட்டினிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி அந்த மாவு மில் சைட்டு தான் போயிருந்தோம். அவங்களது நார்மலாக பவர் ஃபேட் 0.2 தான் காட்டுது. 0.9 இல்லைனா 8க்குள்ளே காட்டணும். அப்புறம் நம்ம போய் ஒரு நாள் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்ததில் அங்கே 20 HP மோட்ரு யூஸ் பண்ணுறாங்க. நம்ம அதுக்கேற்ற கேவிஆர், அதுக்கு என்ன கேவிஆர் போடணுமோ அதுக்கேற்ற கெப்பாசிட்டர் கேவிஆரை எங்கே பொருத்தணுமோ அங்கே பொருத்தணும். ஒவ்வொரு இடத்துல எங்கே தப்பு பண்ணுறாங்கன்னா, அது எங்கே வைக்கணுன்னே தெரியாமல் நிறைய பேர் அதை வச்சுட்டு போயிடுறாங்க. அதனால தான் அந்த பர்ஃபெக்ட் வச்சும் நிறைய பேர் பில்லு கட்டினிருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இதில் நம்ம எங்கே வைக்கணுமோ அங்கே கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மோட்டரை ஆன் பண்ண சொன்னோம். கரெக்டாக பிஎஃப் கரெக்டாக வந்துச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம நிறைய வேலை செஞ்சுருக்கோம். அதாவது அந்த இபி பில் இஷ்யூ பற்றி நிறைய பார்த்துருக்கோம். அதெல்லாம் நம்ம அட்டன் பண்ணிட்டு வந்தால் ஒரு 5 நாள் ஒரு 2 நாள் கழிச்சு தான் சொல்லுவாங்க, அதாவது அந்த ஃபீட்பேக்கை. ஆனால் இதை நம்ம போய் பார்த்தோம், அதுக்கேற்ற என்ன கெப்பாசிட்டர் போகணுமோ போட்டோம். அது நேராக அன்றைக்கே தெரிஞ்சிச்சு, அப்போவே தெரிஞ்சிச்சு. அது நினச்சி கூட பார்க்கல நான் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு. அதை தான் நான் சொன்னேன். நன்றி, வணக்கம்.